எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க செக்கு எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. மக்களும் நல்லா விரும்புறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பதிவுங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஹேர் ஆயில் பண்றத நீங்க பார்க்க போறீங்க. அதாவது மிக குறைந்த விலையில கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டான ஹேர் ஆயில் கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கலாம் விவசாய குடும்பங்க. அதே மாரி நாங்களே செக்கெண்ணெய் உற்பத்தி பண்றோம். நாங்களே வந்து மூலிகைலாம் ரெடி பண்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல பெஸ்ட் குவாலிட்டி ஹேர் ஆயில் கிடைக்கும். இப்ப ஹேர் ஆயில் பண்றத பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் ஹேர் ஆயிலுக்குள்ள வந்தோம்னு சொல்லி ஒரு சின்ன தகவலையும் சொல்றேங்க. இந்த வீடியோ முடியும்போது. கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஹேர் ஆயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இந்த ஹேர் ஆயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டோம். நாங்கள் ஏன் ஹேர் ஆயிலுக்குள்ளே வந்தோம், ஏன் ஹேர் ஆயில் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாங்க இன்றைக்கி. ஹேர் ஆயிலுக்கு தேவையான செக்கு தேங்காய் எண்ணெயை நாங்களே வந்து சொந்தமாக உற்பத்தி பண்ணிக்கிறோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான தேங்காய் கொப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து தேங்காய் வாங்கி சல்ஃபர் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீயாக நாங்களே சோலார் ட்ரையரில் காய வச்சு இந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியில் தேங்காய் பருப்பு எடுத்துக்கிறோங்க. தரமான தேங்காய் கொப்பரையிலேருந்து தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணி எடுத்துட்டேங்க ஹேர் ஆயிலுக்கு. அதே மாதிரி மூலிகை வடைங்க. இந்த மூலிகை வடையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோங்க. எங்கள் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இந்த மூலிகை வடைக்கு நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மெயினாக கரிசலாங்கண்ணிங்க. மெயினாக என்னென்னா வெள்ளை முடி கருப்பாக இருக்குது கரிசலாங்கண்ணிங்க, கருவேப்பிலை, மருதாணி இலைங்க, நெல்லிக்காய், வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இந்த மூலிகை வடை செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மூலிகை வடை தான் நாம் இந்த தேங்காய் எண்ணெயில் காய்ச்ச போகிறோங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க, வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வடைச்சட்டி கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க மூலிகை வடையை போட்டோம்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிருங்க. இப்போ எண்ணெயை சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து இரும்பு வடைச்சட்டி தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இரும்பு சட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச் காய்ச்சிருக்கோம். இது 3வது பேட்ச் போயிட்டுருக்குங்க. இப்போ காய்ச்சினதெல்லாம் ஃபுல்லாக சாம்பிளாக வாங்கிட்டாங்க, வாங்கி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்குங்க, சூப்பராக இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வந்து மக்கள் கண்டிப்பாக நல்லா விரும்புகிறாங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் வயசு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 14லேருந்து முடி வந்து வெள்ளையாது, இளம் நிறை வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க இந்த ஹேர் ஆயிலுங்க. இந்த எண்ணெய் காய்ச்சதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப காய வச்சு பச்சையாக போகிறது இல்லைங்க. நாங்கள் பச்சையாக இருக்க ஐட்டத்தையெல்லாம் வடையாக தட்டி வச்சுட்டு அந்த வடையாக போகிறனால வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து மாய்ச்சர் போகாதுங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா எங்களுக்கு ஒரு கான்செப்ட்டுங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு சேரக்கூடாது. அதனால் அது சேர்ந்த ஒரு வேளை ஆவியானாலும் ஆயிடலாம். எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வடையாக வச்சிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மூலிகை இருக்குது. 6 மூலிகை வடையாக பண்ணி வச்சுட்டோங்க. அந்த மூலிகை ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன மூலிகை சேர்த்திருக்கோம், எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கோ, எப்படி வடை பண்ணணும்னு பார்த்து போட்டிருக்கோங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்ச உடனே அதில் இந்த மூலிகை வடையை போட்டு அப்படியே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோங்க. அந்த எசன்ஸ் வந்து ஒரு வாரம் அப்படியே இறங்குச்சுன்னா நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மூலிகை வடை வந்து நம்ம இப்போ இதில் போட்டுடலாங்க. மிதமான சூட்டில் காய வைக்கணுங்க. ரொம்ப மிதமான சூட்டில் என்னென்னா அந்த சூட்லேயே அந்த மிதமான சூட்லேயே நம்ம இந்த போடுற வடை வந்து அப்படியே எசன்ஸ் இறங்கி ஒரு 7 நாள் இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பரான ஹேர் ஆயிலாக இருக்குங்க. நல்ல மனமாக இருக்குங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த எண்ணெய் காயறக்குள்ள நான் அந்த விஷயத்தை சொல்லிடுறேங்க. இந்த ஹேர் ஆயிலுக்குள்ள நாங்கள் ஏன் வந்தோம்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்கு எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோங்க. மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணியிருந்தோம். செக்கு எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து மசாலா பொடி பண்ணிட்டு இருந்தோங்க. மசாலா பொடி பண்ணிட்டு இருந்தோம். மசாலா பொடி, ஹெல்த் மிக்ஸு இதோட உற்பத்தி தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் உற்பத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக எப்படி ஹேர் ஆயில் உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்கள் கூட பேட்மிண்டன் விளையாடுற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ஒரு 70% வெள்ளையாக இருக்குங்க. அந்த வெள்ளையாக இருந்ததுக்கு அவர் என்னென்ன பயன்படுத்தி அவர் முடி வந்து இன்றைக்கி ஒரு 29 வயசு ஆச்சு, ஒரு 8 வருஷம் வெள்ளையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேச்சுரல் பிளாக்காக இருக்குங்க. எப்படின்னு கேட்டபோது தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வடை செய்யறதுன்னு சொன்னாருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மெயினாக சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இந்த மூலிகை வடையில் வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்த்தணுங்க. இளம் நரைக்கு இந்த சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆரம்பிக்கிறவங்களுக்கு முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சேர்த்தோன்னு சொல்லி சொன்னாருங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி சொன்னார், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை முக்கியமாக சொன்னாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி, நெல்லிக்காய், வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து இந்த வடை பண்ண சொன்னார். அவர் சொன்ன முறையில் இந்த வடையை வந்து நாங்களும் பச்சையாக இருக்கிறதெல்லாம் அரைச்சி காய வச்சு வடையாக பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியலாக நடந்தனால தான் நாங்கள் இந்த
ஹேர் ஆயிலே ஆரம்பிச்சோங்க. உண்மையாலுமே இந்த இந்த ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு பதிவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க. அதனால் ஒரு காரணம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது இல்லைங்க. மக்களுக்கு வந்து ஒரு நியாயமான விலையில் ஒரு நல்ல தேவையான பொருள், இன்றைக்கி தேவையான பொருள் என்ன ஹேர் ஆயிலுங்க. இன்றைக்கி 12 வயசில் 13 வயசில் 14 வயசில் 20 வயசில் வெள்ளை முடி இருந்துச்சுன்னா 30 வயசு வரைக்குமே 35 வயசு வரைக்குமே இன்றைக்கி ஒரு வெள்ளை முடி இருந்தால் வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான விலையில் நமக்கு வந்து கரெக்டாக எண்ணெயோட காஸ்ட்டு, இந்த வடையோட காஸ்ட்டு, நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான காஸ்ட்டு நியாயமான காஸ்ட்டில் ஒரு ஹேர் ஆயிலை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போயிட்டுருக்குங்க. இது வந்து 3rd பேட்ச் போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து ஒரு 2.25 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு ஒரு 200 கிராம் மூலிகை வடை எடுத்துருக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம அதில் வந்து போட்டுக்கலாங்க. இப்படி தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்குள்ளே வந்தோங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டுங்க. இது வந்து கலர் ரூஃபிங் ஷீட். இந்த ரூஃபிங் ஷீட்டில் வந்து நாங்கள் இந்த இடத்துல வேலை செய்யும்போது எங்களுக்கு வந்து உடல் சூடு ஏற்படுதுங்க. உடல் சூடு ஏற்படும் என்ன ஆகுதுன்னா, இந்த மூலிகை எண்ணெய் தடவனோம்னா எங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. மூளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாகும்போது, உடல் குளிர்ச்சியாகும்போது நல்லாவே முடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. உடல் சூட்டுனால தான் முடி கொட்டுதே தவிர வேறு எந்த காரணமும் இல்லைங்க. அதனால் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குளிர்ச்சி கொடுக்கும். குளிர்ச்சி கொடுத்தா முடி கொட்டுறது நின்றுங்க. அதே மாதிரி இதில் இந்த வெள்ளைக்கரிசலாங்கண்ணியோட கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லையோ இல்லை ஒரு மீடியம் ஸ்டேஜ்லையோ இருந்துச்சுன்னா கிரே ஹேர் வெள்ளை முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நாங்களே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் வெள்ளை முடி இருந்துச்சு. நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை காய்ச்சி பயன்படுத்திட்டு இருக்குங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர் ஆயில் வந்து நல்ல ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு தெரியுதுங்க. அதை வந்து நியாயமான முறையில் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் வேலைகள் போயிட்டுருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய வேலை. எண்ணெய் காய்ஞ்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே பபுள்ஸாக வருங்க காஞ்சக்கப்புறம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயோட மனமும் நல்லா வருங்க. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வடையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் ஆயில் வந்து வெள்ளை முடி இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும், முடி கொட்டவங்க தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க. ஹீட்டில் வேலை செய்கிற யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மூளை வந்து ரொம்ப குளிர்ச்சி அடைங்க, உடல் குளிர்ச்சி அடைங்க. உண்மையாலுமே சூப்பரான விஷயங்க இந்த ஹேர் ஆயிலுங்கிறது. ஏன்னா அது பயன்படுத்தும் போது தான் தெரியுதுங்க. நாங்கள் வந்து வெறும் விளம்பரத்துக்காக சொல்கிறதில்ல, விற்பனை பண்ணுறதுக்காக சொல்கிறது இல்லைங்க. நீங்களே காய்ச்சி நீங்களே பயன்படுத்தி பாருங்கள். எங்ககிட்ட ஃப்யூச்சரில் தேங்காய் எண்ணெயும் கிடைக்கும், வடையும் கிடைக்கும். நீங்களே வாங்கி நீங்களே காய்ச்சிக்கலாங்க. பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு வந்து இந்த மூலிகையிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே எங்கள் ப்ராடக்ட்டு. எந்த ஒரு கெமிக்கல் இருக்காது. ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க டைமிங்கு. எண்ணெய் காய்ச்சுன்னா வடையை உள்ளே போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா இதை ஒரு வாரம் வச்சுட்டோம்னா அப்படியே எசன்ஸ் இறங்கி இந்த வடையில் இருக்கிற எசன்ஸில் எண்ணெய்க்கு வந்துடுங்க. எண்ணெயிலேருந்து நீங்கள் பயன்படுத்துகிற ஹேர் ஆயிலுக்கு வந்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க ஒரு 3லேருந்து 4 மாதத்தில். இப்போ பாருங்கள், காய்ச்சின எண்ணெய் என்ன கலராக நிறமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போவே கொஞ்சம் நிறம் வந்திருக்கு, பட் அந்தளவுக்கு நிறம் வரலைங்க. ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்போ இது ஒரு வாரம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறமாக இருக்குங்க. உண்மையாலுமே சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க. இது மெயினாக என்னென்னா இந்த வடையில் இருக்கிற மூலிகை வந்து எண்ணெயில் இறங்குதுங்க. எண்ணெயில் இறங்குனது வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து ரீசனபிளான ப்ரைஸில் குவாலிட்டியான பொருட்கள் தான் எப்போவுமே விற்பனை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் காய்ச்சின எண்ணெய்ங்க. அந்த மூலிகை வடை போட்டு காய்ச்சின எண்ணெய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறத்தில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ ரிசல்ட் இருக்குது. மக்களும் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம். பெஸ்ட்டு ப்ரைஸு, பெஸ்ட்டு குவாலிட்டி. அதாவது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலையிலேருந்து ஆகாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற விலையில் எங்கள் பொருள் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன விலைக்கு எதிர்பார்க்கீங்களோ அந்த விலையில் பொருள் இருக்குங்க. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் வந்து 1 லிட்டர் ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபாய் கொடுத்துருக்குங்க. உங்கள் சஜஷன்ஸு, உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா ஒரு ஆரோக்கியத்துக்கான வேலைங்க. ஒரு ஆரோக்கியத்துக்காக, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தரமான பொருட்கள் நியாயமான விலையில் பண்ணணுங்கிறது எங்கள் நோக்கங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க.